in CPC, Civil Procedure Code, specifically with regard to 2002 amendment by our friend SURESH MANICKAM, having teaching experience as well as practice knowledge. For just introduction, he had already taken 2 classes. In the end of the class, you can give the feedback, what you required from him with regard to CPC. You can give your feedback. To that extent, we will alter or we will change the mode of instructions or mode of giving the classes. Okay. So today you are going to have a class in CPC, Civil Procedure Code 2002. Just for introduction, what he is going to handle, I may say, CPC enacted in the year 1908 and a major amendment in the year 1976, subsequently in the year 1999 and in the year 2002. These are the major amendments. I once again repeat, he will handle the class, but just for introduction, I want to say the CPC has been amended drastically in the year 1976 and in 1999 as well as 2002. Based on the amendment 1999 and 2002, Salem Bar Association versus Union of India, Salem Bar Association has challenged these amendments 1999 as well as 2002 before the Supreme Court. Finally, the Supreme Court held that these amendments were valid subject to certain restrictions. So, he will handle the class CPC 2002 amendment. You can give the feedback at the end of the class. Thank you. Now, the dais is with my friend SURESH MANICKAM. He will continue the class. Thank you. Thank you, sir. Thank you so much. அனைவருக்கும் மாலை வணக்கம். சிவில் ப்ரொசீஜர் கோட் ஏற்கனவே 2 கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ 3வது கிளாஸில் நம்ம ரிவ்யூ கொடுக்குற மாதிரி 2002 அமெண்ட்மெண்ட் சிபிசியில் சார் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போதே சொன்னாங்க, மேஜர் அமெண்ட்மெண்ட் இன் சிபிசி 1976, 1999 அண்ட் 2002. ஆஸ் ஆன் டேட் லாஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய சமயத்தில் 2002. அதை தான் இன்றைக்கி கொஞ்சம் ஓவரால் பிக்சரில் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சேலம் பார் அசோசியேஷன் தமிழ்நாடு வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு கேஸில் இந்த 2002 அமெண்ட்மெண்ட் 1999 அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட வேலிடிட்டி நம்ம கையில் இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து இவ்வளோதான். சிபிசி 2002 அமெண்ட்மெண்ட்டுக்கு லிமிட்டட் ஸ்கோப்பில் நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம். அதில் சேலம் பார் அசோசியேஷன் கேஸ் 1, அடுத்தது ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அண்ட் அனதர்ஸ் வெர்சஸ் மெசஸ் செரியன் வர்க்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட். இந்த 2 கேஸில் பேஸ் பண்ணி 1999 2002 அமெண்ட்மெண்ட்டை நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். இந்த 2002 அமெண்ட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்பாக ப்ரீவியஸ் கிளாஸில் ஃபஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷனாக நமக்கு போயிட்டு இருந்தது சிபிசியில். செகண்ட் கிளாஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் பிளைண்ட், ரிட்டன் ஆஃப் பிளைண்ட், அதை பேஸ் பண்ணி போயிருந்தோம். அதில் இல்லை சிவில் ப்ரொசீஜர் கோடில் இன்னும் இந்த ஏரியா நம்ம டச் பண்ணணும், இல்லை இன்னும் இந்த ஏரியாவில் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது அப்படின்னு ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை சொல்லிட்டீங்கன்னா அதை சம்மந்தமாக அடுத்த கிளாஸில் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். 2002 அமெண்ட்மெண்ட்டில் இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி கிளாஸை ப்ரொசீட் பண்ணோம். ஸோ உங்கள்கிட்ட இருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட வேண்டிய தகவல் அதுதான். ஸோ சிவில் ப்ரொசீஜர் கோடில் இன்னும் இந்த ஏரியா நம்ம கவர் பண்ணணும். எக்ஸிபிஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்து சந்திரசேகர் சார் எடுத்திருப்பாங்க. எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? சந்திரசேகர் சார் எக்ஸிபிஷன் ப்ரொசீடிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்த்தாகவே அதில் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் ரொம்ப லிமிட்டட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனால் இன்டர்பிரேட் பண்ணி வர மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா வந்து சிவில் ப்ரொசீஜர் கோட். காரணம் என்னென்னா நிறைய போர்ஷன்ஸ் இருக்கிறதுனால. இப்போ இது காலேஜ் சிலபஸ், காலேஜ் கரிக்குலம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த 6 மாதம் வந்து சிவில் ப்ரொசீஜர் கோட் எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும் நமக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நம்ம ரத்தின சுருக்கமாக எந்தெந்த ஏரியாவில் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த ஏரியாவிலேருந்து நமக்கு கேள்வி கணைகள் இருக்குங்கிறத நம்ம கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதனால் இதில் முதல் கிளாஸ்லேருந்து இப்போ வரைக்கும் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் திரும்பவும் நாம் சொல்கிறது. நெடுநீர் மறவி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு முன்பாக நமக்குன்னு ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஃபிக்ஸ் பண்ணி இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஷெடியூலுக்கு அப்பாற்பட்டு எக்ஸாமுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சார். சொல்லுங்கள்.
தாராளமாக நீங்கள் சந்தேகத்தை ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்துட்டு இது என்ன ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி தோணலாம். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியில் இருந்துட்டு நம்மளோட பதிலில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இங்கே பரிமாற்றப்படலாம். ஒருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி இருக்கிறதுனால தாராளமாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்திலேயே, ப்ரொசீட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்திலேயே உங்களோட சந்தேகத்தை வெளிப்படையாக நீங்கள் கேட்கலாம். தெரிஞ்சிட்டே சந்தேகமாக கேட்காதீங்க. இதில் எனக்கு இது தெரியுங்கிறத வெளிப்படையாக சொல்லியே நீங்கள் அதை இங்கே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ரைட்? சரி, லாஸ்ட் கிளாஸில் 2 கேஸில் பார்த்தோம். என்னென்ன கேஸில் ஞாபகத்தில் இருக்கா? ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட், ரிட்டன் ஆஃப் கிளைண்ட். 2 முக்கியமான கேஸ்லாம். நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் அதை கோட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில் 2 ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம். ஆர்டர் 7 ரூல் 10, ஆர்டர் 7 ரூல் 11. (2024) Law Weekly 323 Madras. ஜூரிஸ்டிக்ஷன் பாயிண்டில் ஒரு பிளைண்ட்டை ரிட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது கூடாது. அதில் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்கள். சப்ஸ்டான்ஷியல் லா, ப்ரொசீஜரல் லா அப்படின்னு இருக்குது. சப்ஸ்டான்ஷியல் லான்னா என்ன, ப்ரொசீஜரல் லான்னா என்ன? அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிட்டுருக்காக சொல்லக்கூடியது நம்மளோட ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கோடு. உங்களுக்கு இவ்வளோ உரிமை இருக்குங்கிறத மட்டும் சொன்னால் போதாது. இப்போ ஆர்டர் காப்பி நமக்கு பேப்பரில் மட்டும் வாங்கி வச்சுருக்கோம், அது எந்த வகையிலையும் நமக்கு அது பயன்படாது. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நடைமுறை இருந்தால் தான் நமக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருக்கும். அதில் இவ்வளோ தூரம் பாடுபட்டு நம்ம கிடைச்ச தீர்ப்பை நடைமுறைப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜட்ஜ்மெண்ட் வாங்குறதுலேயே அர்த்தம் இல்லாமல் இருக்கும். அதனால தான் கோட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொசீஜரல்லாம் சப்ஸ்டான்ஷியலாக இல்லாமல் ப்ரொசீஜரல்லாம் இல்லை. எது ரெண்டையும்? சப்ஸ்டான்ஷியலால் இருக்கக்கூடிய நம்மளோட உரிமையை நடைமுறைப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் கோடு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடாக இருக்கட்டும், சிவில் ப்ரொசீஜர் கோடாக இருக்கட்டும், அந்த கோடுங்கிறது சப்ஸ்டான்ஷியலாக பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் சப்ஸ்டான்ஷியலாக ஒருபோதும் கோடை பேஸ் பண்ணி இருக்காது. கோடு இருந்தாலும் இல்லைனாலும் சப்ஸ்டான்ஷியலாக இட் வில் பிளேஸ் வைட்டல் ரோல். இதில் இப்படி லீகல் மேக்ஸிம் இருக்குது. ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட் வில் ப்ரிவேல் ஓவர் த எக்ஸிஸ்டிங் ஆக்ட். ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் இருக்குது. பாப்போம். அதனால் இந்த இதிலோட நம்ம சிவில் ப்ரொசீஜர் கோட் 2002 அமெண்ட்மெண்ட் ஒரு சில தகவல்கள் பரிமாறுகிறேன். பிரீத்தி லா அப்படின்னு ஒரு யூடியூபர், பிரீத்தி லா, ஸ்டூடெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலி, completed her ML in திருநெல்வேலி கவர்மெண்ட் லா காலேஜ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் திருநெல்வேலி லா காலேஜ். யூடியூபராக இருந்து கொஞ்சம் வருஷ காலமாக சட்டம் சம்பந்தமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்ஸ்டிடியூஷனல் லாவிலேருந்து, டாட்ஸ்லேருந்து, எவிடன்ஸ்லேருந்து, சிவில் ப்ரொசீஜர் கோட்லேருந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் சின்ன சின்ன பகுதியை ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பெருமையோடு நான் சொல்கிறேன், நமக்கு தெரியாத, தட் மீன்ஸ் எனக்கு தெரியாத ஒரு சில விவரங்கள் அந்த சேனல்லேருந்து நான் எடுத்து பயனடைஞ்சிருக்கேன். உதாரணத்துக்கு ஜனவரி 26க்கும் ஆகஸ்ட் 15க்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது, ஏன் இதை இப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுலாம் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் பெர்மிட் பண்ணால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று, அமெண்ட்மெண்ட்டுன்னா என்ன, எதுக்காக அமெண்ட்மெண்ட்டு இருக்குது, அமெண்ட்மெண்ட்னா என்ன, எதுக்காக மாற்றணும், ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஆக்டில் படிக்கக்கூடிய சமயத்தில் ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பீனல் கோடாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ஆக்டாக இருக்கட்டும், ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த சட்டம் இன்றைக்கி அமையப்பட்டிருக்கு. இதில் எதிர்காலத்தில் வரக்கூடிய சமயத்தில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாற்றத்தை உள்ளடக்கிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அது. அதில் தான் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க.
சாதாரணமாக அமெண்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை நம்ம அதிகமாக எங்கே கேட்டிருப்போம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனால் கேட்டிருப்போம். 368 அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் விச் இஸ் த சோல் ப்ரொவிஷன். நீங்கள் கான்ஸ்டியூஷனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டரில் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஆனால் விச் இஸ் த சோல் ப்ரொவிஷன் டீல்ஸ் வித் அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாங்கிறது அங்கே. சரி, இந்தியன் கான்ஸ்டியூஷனால் அமெண்ட்மெண்ட் சாப்டரில் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன கேஸ்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது? ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கேசவானந்த பாரதி யார்? ஆனா பெண்ணா? பேரை பார்க்கும்போது ஆனா தான் தெரியுது, பெண்ணா? ஆமாம். ஸ்டேட் ஆஃப் கேரளாவிலேருந்து 1973 ஆரம்பித்து அன்றைக்கி லார்ட்ஷிப்பு ஜிஆர்எஸ்ஜே வந்து ஒரு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1600 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு நமக்கு இந்தியாவுக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது ரீசன்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடியது. சரி, அதில் தான் பேசிக் ஸ்ட்ரக்சரில் அமெண்ட் பண்ணுறதை பொறுத்து மாற்றங்கள் கொண்டு வர்றதுனால என்னென்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் சிவில் ப்ரொசீஜர் கோட் 2002 அமெண்ட்மெண்ட். ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆஸ் த கேஸ் மே பி அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம ஆக்டில் நிறைய இடத்துல பார்ப்போம். ஆஸ் த கேஸ் மே பி, என்னென்ன காரணங்களுக்காக சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இதை நடைமுறைப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இப்போது 2 கேஸ் லாவோட டைட்டில் நான் எழுதியிருந்தேன். அதோட எக்ஸ்பிளனேஷன் ஃபியூச்சரில் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எப்போவுமே ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் ப்ரியாம்பிள்லேருந்து ரிப்பீல்ஸ் சேவிங்ஸ் வரைக்கும் அதுதான் இதுலேயும் எனாக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த ப்ரொவிஷன்ஸில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, எந்தெந்த ப்ரொவிஷன்ஸில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 2002 அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 39, இதை ரஃப்பாக வந்து ப்ரொவிஷன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. செக்ஷன் 39 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட், 64 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட், 100A ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட், 102 ஆஃப்
Civil Procedure Code, Order 6 of Civil Procedure Code, Order 7 of Civil Procedure Code, Order 8 of Civil Procedure Code, Order 9 of Civil Procedure Code, Order 14 of Civil Procedure Code, Order 18 of Civil Procedure Code, Order 20 of Civil Procedure Code, Order 21 of Civil Procedure Code. அந்த ரிப்பீல்ஸ் அண்ட் சேவிங்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்லேருந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸை வந்து இனி வரக்கூடிய காலங்களில் இது நடைமுறைக்கு வராது. உதாரணத்துக்கு ஜுவெனைல் ஜஸ்டிஸ் போர்ட் ஆக்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இப்போ நமக்கு இருக்கக்கூடியது 2000 அது ரிப்பீல் ஆயிடுச்சு. அதை சப்சிக்வெண்ட்டாக வந்த 2012 ஆக்ட் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் செக்ஷன் 111ல் த எக்ஸிஸ்டிங் ஆக்ட் ரிப்பீல்டு பை திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ரிப்பீல்டு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுவும் லாஸ்ட்டில் இருக்குது. அது செக்ஷன் 30 எக்ஸெட்ரா. நமக்கு எந்தெந்த ப்ரொவிஷன்ஸில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இன்றைக்கி நமக்கு எக்ஸிஸ்டிங் இன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல தான் நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ரெண்டு ஆப்ஜெக்ட் மெயினாக டு டிஸ்போஸ் த சூட் அண்ட் ஃபார் ஸ்பீடி டிஸ்போசல் அப்படிங்கிறது தான் மெயின் ஆப்ஜெக்ட். இதை பண்ணுறதுனால what are all the benefits available to the parties? What are all the benefits available to the parties? அல்டிமேட்டாக டைம் சேவ் பண்ணிடுறோம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிருந்தோம். ஏற்கனவே கோர்ட் ஃபீயாக என்ன அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்களோ தட் வில் பி ரீஃபண்டட் டு த கன்சர்ன் பார்ட்டிஸ். கன்சர்ன் பார்ட்டிஸ்னால் எப்படி? ஒரு சூட்டில் ஒருத்தர் தானே கோர்ட் ஃபீ கட்டியிருப்பார். கவுண்டர் கிளைம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதில் வந்ததுமே அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். இந்த ரீஃபண்டில் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அதை ரீஃபண்ட் பண்ணுறாங்க? சூட்டு ஃபைல் பண்ணி எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸில் அது ரீஃபண்ட் ஆகுமா, இல்லை அப்பீல் ப்ரொசீடிங்ஸில் ரீஃபண்ட் ஆகுமா? கண்டினியூஷன் ஆஃப் சூட் அப்படிங்கிறது எது வரைக்கும் வருது? கண்டினியூஷன் ஆஃப் சூட் அப்படின்னு சொல்லக்கூடியது டில் ரீச்சிங் இட்ஸ் ஃபைனாலிட்டி. எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் இஸ் நாட் அ கண்டினியூஷன் ஆஃப் சூட். நம்ம கொஸ்டின் எப்படி தான் இருக்கும், இஸ் த எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் இஸ் கண்டினியூஷன் ஆஃப் சூட் அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. சூட்டு, அப்பீலு, செகண்ட் அப்பீல், எஸ்எல்பி, இதுதான் அதோட கண்டினியூஷன் ஆஃப் சூட். இதுக்கு இடையில் வரக்கூடிய இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன் எல்லாமே வந்து என்னென்னா அதோட இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன் தானே தவிர அதோட கண்டினியூஷனில் வராது. அட் த சேம் டைம் டு எக்ஸிக்யூட் த ஆர்டர் டு ரூல் 2, டு எக்ஸிக்யூட் த டிகிரி, இங்கே எக்ஸிக்யூஷனுங்கிற ப்ரொசீடிங்ஸை நம்ம இன்வோக் பண்ணுறோம் ஆர்டர் 21ல். அது கண்டினியூஷன் ஆஃப் சூட்டுங்கிறது கிடையாது. ரைட். ரெண்டாவது 2002 அமெண்ட்மெண்ட்டில் மேஜராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால் டேக்கிங் அட்ஜாயின்மெண்ட்ஸ். டேக்கிங் அட்ஜாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டு ப்ரொலாங் த கேஸ், டு லாட்ஜிங் த பார்ட்டிஸ், பல காரணங்களுக்காக உண்மையான ரீசனும் இருக்கும், ஒரு சில விவரங்களை நமக்கு ஃபார் ஃபேர் ஜஸ்டிஸ், ஃபார் ஃபேர் அட்ஜுடிகேஷன் இதெல்லாம் நமக்கு கொடுக்கணும். இந்த ஆவணங்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஆவணமாக இருக்கும். 10 வருஷம் கழித்து நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லுவோம். ஃபேக்சுவலாக பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒன்லி டு ட்ராக் ஆன் த ப்ரொசீடிங்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபைல்டு அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதனால தான் லிமிட்டேஷன் ஆக்டில் செக்ஷன் 5க்கு கீழே அட் எனி டைம் பிஃபோர் த ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எனி அப்ளிகேஷன் கேன் பி மேட் அண்ட் that documents or any amendments can be invoked அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல் அமெண்ட்மெண்ட்டுங்கிறதுல வந்து எந்த விதமான தங்குதடையும் கிடையாது. ஃப்ரீ ஆக்சஸில் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல ஒரு சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதையும் ஜட்ஜ்மேட் லாஸ் அடிப்படையில் பிரசிடெண்ட்டில் டில் த ப்ரொனவுன்ஸ்மெண்ட், டில் இட்ஸ் ரீச்சிங் த ஃபைனாலிட்டி, ஈவன் ஆர்குமெண்ட்ஸ் ஹியர் பண்ணதுக்கப்புறம் டில் த ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வரைக்குமே வந்து அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் மேட் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொசீட். இப்போ எனக்கு ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறேன். இஃப் த ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ்ட் ஆஃப்டர் த ப்ரொனவுன்ஸ்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் கேன் இட் பி அமெண்டட்? ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அமெண்ட் பண்ண முடியுமா?
சரி, அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டிகிரி. சிபிசியில் மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்கு? 150, 152 எதை பற்றி சொல்லுது? 152 இல்லை, 152 எதை பற்றி சொல்லுது? 156, 1 to 156. Section 152 of CPC deals with amendment of judgment degree. நமக்கு கொஸ்டின் வந்துட்டு டைரெக்டாக இருக்காது. அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டிகிரி எந்த ப்ரொவிஷனுங்கிறதுல டைரெக்டாக இருக்காது. இம்ப்ளைட் மேனரில் தான் கொஸ்டின் நமக்கு இருக்கும். அப்போ இம்ப்ளைட்லனா அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டிகிரி அண்டர் வாட் ரீசன் இட் கேன் பி மேட்? ஒன்லி பை கிளரிக்கல் அண்ட் டைப்பிக்கல் எரரில் தான் அதை பண்ண முடியும். ஆர்எல்ஸ் ஒன்லி ஸ்கோப் டு கோ ஃபார் அப்பீல். அப்பீல் வந்து ஆஸ் மேட்டர் ஆஃப் ரைட்டாக நம்ம கிளைம் பண்ணக்கூடியது. அதனால் அதில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸு, அதில் இருக்கக்கூடியதை நம்ம அமெண்ட்மெண்ட் மூலமாக ஜட்ஜ்மெண்ட் டிகிரியோட அமெண்ட்மெண்ட் 152 இன்வோக் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடியது. இங்கேயும் அதை தான் சொல்கிறாங்க. அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில், அட்ஜாயின்மெண்ட்டுங்கிற அடிப்படையில் அது ரொம்ப நாளைக்கு நம்ம நிலுவையில் வைக்கிறதோ இல்லை காலம் கடத்துறதோ முடியாத ஒரு காரியமாக இருக்குது அப்படிங்கிறதான் 2002 அமெண்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஆர்டர் 17 ரூல் 1 ஸ்பீக்ஸ் வித் வந்து டு கெட் அட்ஜாயின்மெண்ட். ஆர்டர் 17 ரூல் 2 அதிலே ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபார் த வேலிட் ரீசன் amendment can be give by the leave of court. Only by leave of court we can seek amendment. லிமிட்டேஷன் நமக்கு 90 டேஸில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டாச்சூட்டில் இருக்கக்கூடியது. ஆனால் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் அப்படிங்கிறது டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கோர்ட். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கோர்ட். சரி, இப்போ அந்த அஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேஸோட ஃபேக்ட் என்ன? அஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேஸில் என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க? எதை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கேரளா கேஸ் வந்து 2002 கேஸு, சேலம் பார் அசோசியேஷன் கேஸ் 2005 கேஸு, அஃப்கான் கேஸ் வந்துட்டு 2010 கேஸ். இந்த 3 கேஸும் அமெண்ட்மெண்ட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோடுக்கு பிளேஸ் வைட்டல் ரோல். திறமை இல்லை. 2002 வந்து எப்போ நீங்கள் வந்து கேஸ் அப்படியே கேஸில் எழுதணுங்கிறது இல்லை இல்லையா? இப்போ நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிறோம். அபுபக்கர் பாபு ஹாஜி. அபுபக்கர் கண்டிப்பாக முஸ்லீமோட பேர். ஹாஜியார் ஹாஜி, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாங்க ஒரு மரியாதைக்காக. திருவாளர் அப்படின்னு சொல்கிறது தான் அதில் ஹாஜி அப்படிங்கிறது அதோட மீனிங் தான். ஸோ அதனால் அது ஞாபகம் வைக்கிறதுல கஷ்டம் இருக்காது. ஃபஸ்ட்டு கேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் இருக்காது. நீங்கள் செகண்ட் நேமை பார்த்த உடனே கண்டிப்பாக நமக்கு எவிடன்ஸ் ஆக்டில் படிக்கக்கூடிய சமயத்தில் ஃபாதர் பெனடிக் வெர்சஸ் எவிடன்ஸில் ஃபாதர் பெனடிக் கேஸ்னு ஒரு கேஸ் படிச்சிருப்பீங்களே. மரியம் குட்டி அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கும். ரெஸ் ஜெஸ்டே ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வரும். ஸோ அதனால் பத்துமா குட்டி உமாங்கிறதுனால நமக்கு அந்த கேஸில் மறக்காது. 2002 டிசைட் பண்ணியிருக்காங்க. சேலம் பார் அசோசியேஷன் கேஸ், த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் வேர் மேட் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கலாம். என்னென்ன பண்ணியிருக்காங்க? செக்ஷன் 26 ஆஃப் சிபிசி டீல்ஸ் வித் செக்ஷன் 26 ஆஃப் சிபிசி டீல்ஸ் வித் அன்றைக்கி நீங்கள் ஆன்சர் சொன்னீங்க. 26 ஆஃப் சிபிசி டீல்ஸ் வித் செக்ஷன் சப்ஸ்டான்ஷியலால் நீங்கள் இங்கே உட்காந்து தான் பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். மொதல் பெஞ்சில் தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களை. செக்ஷன் 26 ஆஃப் சிபிசி டீல்ஸ் வித் ஆர்டர் 7 ரூல் 1 சிபிசி டீல்ஸ் வித், அதுதான் சப்ஸ்டான்ஷியலால் 26 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் கிளாஸில் பிளெயிண்ட்னா என்ன, செக்ஷன் 26 அப்டவுட்னா என்ன, 2002 அமெண்ட்மெண்ட்டில் கிளாஸ் 2 வந்துட்டு ஒன்லி வித் த சப்போர்ட்டிங் ஆஃப் அப்டவுட், ஒன்லி வித் த affidavit it can be numbered, it can be taken on file அப்படிங்கிறத மேஜராக நம்ம பார்த்தது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 26 கிளாஸ் 2 அண்ட் ஆர்டர் 6 ரூல் 15(4) ஆஃப் சிபிசி 1908. In this, the affidavit filed under 26 class 2 and order 6 rule 15(4) would not be evidence for purpose of trial. நான் சூட்டில் ஃபைல் பண்ணக்கூடிய சமயத்தில் நான் சப்போர்ட்டிங் அஃபிடவிட் ஃபைல் பண்ணிட்டேன். அதனால் வந்து எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸில் பிடபிள்யூன்னா பிளைன்டிஃபை விசாரிக்கக்கூடிய சமயத்தில் தட் சப்போர்ட்டிங் அஃபிடவிட் கேன் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் ஆஸ் ப்ரூஃப் அஃபிடவிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. வைல் எக்ஸாமினிங் த விட்னஸ் வந்து வி வாண்ட் டு ஃபைல் ப்ரூஃப் அஃபிடவிட். எதுக்காக ப்ரூஃப் அஃபிடவிட் வந்து தமிழில் ஃபைல் பண்ணுறாங்க?
தமிழில் தான் ஃபைல் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. பிளெயின்ட்டை நீங்கள் இங்கிலீஷில் ஃபைல் பண்ணியிருந்தாலும் ப்ரூஃப் ஆஃப் டவுட் வந்து தமிழில் ஃபைல் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் நம்மளை கட்டாயப்படுத்துறதில்ல. சொல்கிறதுக்கான காரணம் என்ன? கோர்ட் லாங்குவேஜ் தமிழ்னு இல்லையே. சீஃப் எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல் அஸ் கிராஸ் எக்ஸாமினேஷன் வந்துட்டு டெப்போசிஷன் வந்து இங்கிலீஷ் தமிழ்லேயே வந்துடுது. அது செகண்ட் அப்பீலில் முன்னாடி டிரான்ஸ்லேட் பண்ணி அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் ஃபைல் பண்ணக்கூடிய சமயத்தில். இப்போவும் நமக்கு 11th கோர்ட்டில் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணுங்கிறது மேண்டேட்ரியாக இருக்குது. செகண்ட்லி, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆர்டர் 8 ரூல் 1 and 10 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட். ஆர்டர் 8 டீல்ஸ் வித் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆர்டர் 8 ரூல் 6 டீல்ஸ் வித் வாட்? செட் ஆஃப்னா என்ன? என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? எப்படி? ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ரெக்கவரி ஆஃப் மணி. சரி, ரைட். இப்போ இந்த 10,000 ரூபா வந்து சூட்டு வந்து அலௌடு அல்லது டிஸ்மிஸ்டு. டிஃபிட்டட் பார்ட்டிக்கு இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் டெப்டாருக்கு இருக்கக்கூடிய ரைட்டு வந்து அப்பீல் போயிடுறாரு. அப்பீலும் கன்ஃபார்ம்டு. அதுக்கு மேலே செகண்ட் அப்பீல் வருமா? செகண்ட் அப்பீலை பொறுத்த வரைக்கும் 100A சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா. இந்த 2002 அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்கவரி ஆஃப் மணி சூட்டை பொறுத்த வரைக்கும் த அமௌண்ட் பிலோ த வேல்யூ ஆஃப் 25,000 அப்படின்னு சொன்னால் 25,000 அல்லது 25,000க்கு கீழான தொகையாக இருந்ததுன்னா செகண்ட் அப்பீல் வில் நாட் கம் இன் டு ஃபோர்ஸ். அது நிலைக்கத்தக்கதில்லை. செகண்ட் அப்பீல் நாட் மெயின்டைனபிள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது ஃபோர்கமிங் ப்ரொசீடிங்ஸில் வருது. தேர்ட்லி, எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிகிரி செக்ஷன் 39 கிளாஸ் 4 அண்ட் ஆர்டர் 21 ரூல் 3 and 48. எந்தெந்த ப்ரொவிஷனில் அமெண்ட்மெண்ட் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இது எப்படி கொஷின் ரைஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லை ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங், ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஆர்டர் 21 rule 3 and 48 section 3 class 4. Sale of attached property section 64. Amendment in respect of section 64 class 1 and section 64 class 2 of CPC. Number 4, sale of attachment of property section 64. Substantial law in solliranga, procedural law in solliranga. Number 5, notice section 80 notice. ATC நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட்டை நம்ம பார்ட்டியாக சேர்த்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். 30 days ப்ரியர் நோட்டீஸ் கொடுக்கணும், 90 days ப்ரியர் நோட்டீஸ் கொடுக்கணும். வித்தவுட் தேர் நாலேஜ் வந்து சூட் கேனாட் பி ஃபைல்ட் அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பாங்க. ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸில் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். செக்ஷன் 80 ஆஃப் CPC. Central and state government directed to appoint an officer in charge of replying notice received by it order section 80 or other similar provisions. In the case, notice has not been replied or reply is evasive and vague and has been sent for without proper application of mind, the court shall ordinarily award heavy cost against government and direct it take appropriate action against the concerned officer, including the recovery of cost from him. இது செக்ஷன் 80 நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் கொடுத்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணாமலோ இல்லை சம்மந்தமே இல்லாமல் ரிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னாலோ அது கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய லாஸாக இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய சமயத்தில் அதுக்கு யார் காரணமோ அவங்கள அதுக்கு பொறுப்புக்குள்ளாக்கி ரெக்கவர் பண்ணலாம். 90 days நோட்டீஸ். செக்ஷன் கிளாஸ் 80C 81 புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. 6th classification alternative dispute resolution section 89. எந்தெந்த ப்ரொவிஷன்ஸில் தான் அமெண்ட்மெண்ட் வந்திருக்குங்கிறத பார்க்கும். அந்த அடிப்படையில் செக்ஷன் 89 and 82 and 84 of Arbitration Conciliation Act. Alternative dispute resolution section 89 of CPC and section 82, 84 of Arbitration Conciliation Act. Arbitration Conciliation Act. Procedure for arbitration among 4 ADRs is not contemplated by Act.
under a act under section 82 and 84, no application wherein the parties agreed to go for arbitration under 89. The act would apply only from the stage after reference and not before the stage of the reference if your reference to the arbitration is made under section 89. அதாவது ஒரு ஆக்ட் வந்து இன்னொரு ஆக்ட், இப்போ நீங்கள் சிவில் ப்ரொசீஜர் கோட் வில் நாட் அப்ளை ஃபார் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா சிவில் கோர்ட் ஹேஸ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸில் இருந்துச்சுன்னா சிவில் கோர்ட்டில் இன்வோக் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இதை மாடிஃபிகேஷனுக்காக கொண்டு வராங்க. சரி, நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் 2002 அமெண்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறதாக இருந்தால் எப்படி கேட்கலாம்? ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படி கேட்குற மாதிரி இந்த 2002 அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு காரணமாக இருந்தது நபர் யார், இந்த கமிட்டியில் யார் யார் இருந்தாங்க? இப்போ டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யார், அதோட பிரசிடென்ட் யார், இப்படி ஒரு கேள்வி இருக்கும். அதில் ராஜேந்திர பிரசாத்னு சொல்லுவாங்க, டாக்டர் அம்பேத்கர்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். இது ஞாபகப்படுத்தக்கூடிய சமயத்தில் எனக்கு இன்னொரு கேள்வி ஞாபகத்துக்கு வருது, அதையும் நான் கேட்டுடுறேன். கேட்வே ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது, இந்தியா கேட் எங்கே இருக்குது? கேட்வே ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது, இந்தியா கேட் எங்கே இருக்குது? டிஎன்பிசியில் அதாவது நம்ம உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. கேட்வே ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது, இந்தியா கேட் எங்கே இருக்குது? இது ஒன்று. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அப்படின்னு இருக்கும். இந்தியா கேட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு மும்பை அப்படின்னு இருக்கும். நம்ம பார்த்த உடனே செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷனுக்கு போகாமல் இதுதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் கொடுத்துருவோம். இதே தமிழில் நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்திய நுழைவாயில் எங்கே இருக்குது, இந்தியாவின் நுழைவாயில் எங்கே இருக்குது? இதுதான் ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன் தான். அந்த இன்டர்பிரிட்டேஷனில் ஒரு லார்ஜர் ஸ்கோப் இருக்கும். அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணிடக்கூடாது. அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எழுதிக்கிடலாம். எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம், டெஃபினிஷன் கொடுக்கலாம். அதில் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. அதை திருத்தக்கூடியவங்களோட மைண்ட் செட்டில் அதை அவங்க என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, இது போதுமானது அப்படின்னு அதை ஆன்சர் பண்ணிக்கிடுவாங்க, அதுக்கு வேல்யூவேஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் அப்ஜெக்டிவ் டைப்பில் அப்படி கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னே இருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து தப்பாக, நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்து சரியானதாக இருந்து கீ ஆன்சரில் தப்பாக இருக்கும். அதுக்கு தான் இந்த கேள்வி நான் கேட்டிருக்கேன். கேட்வே ஆஃப் இந்தியா இந்தியாவில் எங்கே இருக்குது, இந்தியா கேட் எங்கே இருக்குது? இந்தியாவில் இந்தியா கேட் டெல்லி. ஆனால் அங்கே ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு டெல்லின்னு இருக்கும். அதை குறிச்சிடக்கூடாதான். உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஃபோர்த் ஆப்ஷனில் நியூ டெல்லின்னு வச்சுருப்பாங்களாம். அவங்களோட கீ ஆன்சரில் நியூ டெல்லி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இன்டர்பிரிட்டேஷனில் இல்லை டெல்லி தானே அப்படின்னு சொன்னால் நியூ டெல்லி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது அதோட கீ ஆன்சர். ஸோ அதனால் அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஆன்சரை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்பாக ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக கொஸ்டின் புரியலன்னா கீ ஆன்சர்லேருந்து போங்க. கண்டிப்பாக அதில் நமக்கு ஒரு கேள்வி 2 கேள்வி கண்டிப்பாக கிளிக் ஆகிடும். கேட்வே ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது? கேட்வே ஆஃப் இந்தியா எங்கே இருக்குது? தூத்துக்குடியிலையா? ஃபஸ்ட் ஆப்ஷன் பாம்பேன்னு இருக்கும், ஃபோர்த் ஆப்ஷன் மும்பைன்னு இருக்கும், ஃபஸ்ட் ஆப்ஷன் டெல்லின்னு இருக்கும். நம்ம கேட்வே ஆஃப் இந்தியாவையும் இந்தியா கேட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் அப்ஜெக்டிவ் டைப். யாரும் ஆன்சர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணவே மாட்டாங்க. தெளிவாக புரிஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற அடிப்படையில் தான் கேள்வி. யாரும் ஆன்சர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது கண்டிப்பாக எந்த ஒரு கேள்வியும் இருக்கவே இருக்காது. எல்லோரும் இதை தெளிவாக இன்டர்பிரேட் பண்ணி அதை புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கும். சரி, இப்போ கமிட்டி headed by a former judge of court and the chairman law commission of India justice Jagannatha Rao. நமக்கு இதில் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா கமிட்டி headed by whom அப்படின்னு இருக்கலாம். Jagannatha Rao was formed to make sure that the amendments are effective and result in the quicker dispensation of justice. With Jagannatha Rao சேலம் பார் அசோசியேஷன் கேஸில் ஒரே ஒரு கேள்வி தான் முன்னிலை வகித்தாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட நிலைக்கும் தன்மை என்ன, இஸ் இட் வேலிட், இதை என்ஃபோர்ஸ் பண்ணணுமா வேண்டாமா, இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் கொண்டு வரணுமா. த இஷ்யூ இன்வால்வ்ட் இன் த கேஸ் த அமெண்ட்மெண்ட் மேட் இன் சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 த்ரூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1919 இட் வேர் கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் ஆர் நாட். கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் ஆர் நாட், இது ஒரே ஒரு கொஷின் தான் ரைஸ் பண்ணியிருக்காங்க.
அது கீழே நிறைய டிஸ்கஷன் கொடுத்துட்டு 3 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. 3 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் டீல்ஸ் வித் consideration of the various grievances relating to amendment of code and the recommendation of the commission. லா கமிஷன் கொடுக்கக்கூடியதுங்கிறது நான் பப்ளிக் வியூவிலேருந்து எடுத்து லா கமிஷனோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ லா கமிஷனோட ரிப்போர்ட் வந்து கன்சிடர்ட். செகண்ட்லி, கன்சிடரேஷன் ஆஃப் வேரியஸ் பாயிண்ட்ஸ் raised in connection with the draft rules for ADR and mediation as envisaged by section 89 of Civil Procedure Code, Order 10, Rule 1A, 1B and 1C of Civil Procedure Code. அதையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நம்பர் 3, report has been conceptual appraisal of case management. இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச வழக்குகளோட முன்தீர்ப்பின் அடிப்படையிலையும் இதை மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தால் வரக்கூடிய காலங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்குங்கிற அடிப்படையிலையும் அதை டிசைட் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் கேஸ்லாம் கேஸ் சம்மரி அண்ட் ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இது சேலம் பார் அசோசியேஷன் கேஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியது. ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெர்சஸ் செரியன் வர்க்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட். இந்த கேஸில் என்ன ஸ்கோப் கொடுத்தாங்க? 2002 அமெண்ட்மெண்ட் வந்த எஃபெக்ட்டுக்கு எந்த வழக்கு ஒரு காரணமாக இருந்தது? 2005 சேலம் பார் அசோசியேஷன்லேருந்து 2002 சிவில் ப்ரொசீஜர் கோடில் வந்த அமெண்ட்மெண்ட்டை அதோட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ரைஸ் பண்ணி வந்ததில் என்ன டிஸ்போசல் வந்துச்சு? இப்போ அதை பேஸ் பண்ணி 2010 ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் கேஸ் மெயினாக செக்ஷன் 89 தான் அதில் ஹைலைட் பண்ணுறாங்க. மற்ற ப்ரொவிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் பெரிய ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் எந்த வழக்காக இருந்தாலும் அதை இமீடியட்டாக மேட்டர் ரெஃபர் டு மீடியேஷன், மேட்டர் ரெஃபர் டு லோக் அதாலத், ஒன் செட்டில் பிஃபோர் த லோக் அதாலத் அப்படிங்கிறது அடிப்படையில் டு அட்ஜுடிகேட் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டு அட்ஜுடிகேட் பண்ணாமல் நிலுவையிலேயே பல வழக்குகள் இருந்துக்கிட்டு இருந்ததுனால இந்த 89 ஸ்கோப்பில் எல்லாத்தையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு அட்வைஸ். அப்போ எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ண சொன்னதுனால சாத்தியமில்லாத வழக்குகளையும் கொண்டு போய் நீங்கள் 89க்கு கீழே உட்படுத்தி அமெண்ட்மெண்ட் அடிப்படையில் ரெஃபர் டு மீடியேஷன், ரெஃபர் டு லீகல் எய்ட், ரெஃபர் டு லோக் அதாலத் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத அந்த வழக்கோட ஃபைண்டிங்ஸ். இந்த வழக்கோட ஃபைண்டிங்ஸ் வந்து அதுதான். 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டில் ஒருத்தர் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாரு, அதுக்கு இன்னொருத்தர் ஆன்சர் கொடுக்காது. இந்த 2 பேரோட பதிலையும் எடுத்து தான் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆர்டர் 14 இஷ்யூஸுங்கிறது அந்த ஆஸ்பெக்டில் தான் வருது. அந்த இஷ்யூஸுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிலும் தான் அட்ஜுடிகேஷன் தான் வந்து அந்த தீர்ப்புரையாகவும் தீர்ப்பு ஆணையாகவும் நமக்கு வெளிவருது. அதுதான் ஜட்ஜ்மெண்ட். பாயிண்ட்ஸ் ஃபார் கன்சிடரேஷன். ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. த ப்ரீஃப் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த பிளைண்ட், ப்ரீஃப் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். கீழே issues framed for the following reasons. Answers to the issue. Point 1, point 2, point 3. These are all the findings. So, for the above reasons, this court came to this conclusion. அப்போது இந்த அடிப்படையில் 89 இன்வோக் பண்ணி எல்லா மேட்டரையும் ரெஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 89 ஆஃப் சிபிசி 2002 அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்க? செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட் அவுட் சைட் த கோர்ட். செட்டில்மெண்ட் ஆஃப் டிஸ்பியூட் outside the court. அந்த டெஃபினிஷனில் இருக்கக்கூடியதை மட்டும் நான் வாசிக்கேன். Where it appears to the court that there exist elements of a settlement which may be acceptable to the parties. அப்போ willingness of parties-ங்கிறது இங்கே mandatory. willingness of parties-ங்கிறது 89 ரெஃபர் பண்ணுறதுக்கு mandatory. Secondly, the court shall formulate the terms of settlement and give them to the parties for their observation, and after receiving the observation of the parties, the court may reformulate the terms of possible settlement and refer the same for. உங்கள் வழக்கில் இப்படி ஒரு டிஸ்பியூட் இருக்குது, இது இந்த மாதிரி பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இதை நான் ரெஃபர் பண்ணலாமா, உங்களுக்கு இதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அவங்கள்ட்ட வாங்கி அதன் பிற்பாடு எந்த ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சிஸ்டத்துக்கு அனுப்புனா இது உகந்ததாக இருக்குங்கிறத முடிவு பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறது தான் ஆக்டில் இருக்கக்கூடியது. யாரும் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. பார்ட்டிஸ் எனி டிஸ்பியூட் பிட்வீன் த பார்ட்டிஸ் தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம அனெக்ஸ்டு வித் சோன்சோ கோர்ட். ஒன்று ஆர்பிட்ரேஷன், செகண்ட்லி கன்சிலியேஷன், thirdly ஜுடிஷியல் செட்டில்மெண்ட் இன்க்ளூடிங் செட்டில்மெண்ட் த்ரூ லோக் அதாலத், fourthly மீடியேஷன். நமக்கு இப்போ ப்ரிமிசஸில் நமக்கு தெரிஞ்சது மீடியேஷன் மட்டும்தான். அதே மீடியேஷனில் கீழே லோக் அதாலத்துக்கு தனி செக்டாரே இருக்குது.
இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிக்கேன். நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் மேபி அதை கொஸ்டினாக கூட ரைஸ் பண்ணலாம். ப்ரீ லிட்டிகேஷன் மீடியேஷனில் வருமா அப்படின்னா இதுவரைக்கும் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ப்ரீ லிட்டிகேஷனுங்கிறது மீடியேஷனுக்கு வராது. அப்போ போஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிங்கிறது சூட்டு ஃபைல் ஆனதுக்கப்புறம் பார்ட்டிஸை மீடியேஷனுக்கு ரெஃபர் பண்ணுறது தான் மீடியேஷனில் இன்றைக்கி நமக்கு நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் லீகல் எய்டுக்கு இருக்கக்கூடிய எனார்மஸ் பவரில் ப்ரீ லிட்டிகேஷனுங்கிற அடிப்படையில் வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்பாகவே, கோர்ட்டு கட்டுறதுக்கு முன்பாகவே, ஃப்ளைட்டை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்பாகவே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, பெட்டிஷன். ரிட் ஆஃப் மேண்டமஸ்க்கு மேண்டேட்ரியாக என்ன நம்ம வச்சுருக்கோம், ரெப்ரசன்டேஷன் டு ரெப்ரசன்டேஷன் டேட்டட் அப்படின்னு இருக்குல்லையா, அந்த ரெப்ரசன்டேஷன் கேன் பி ட்ரீட்டட் அஸ் பிளைன். அதுதான் ப்ரீ லிட்டிகேஷனுங்கிற அடிப்படையில் எடுத்திருக்காங்க. கம்பேரிசன் இஸ் மீனிங்லெஸ். திரும்பவும் சொல்கிறேன், ஏற்கனவே நான் சொன்னது தான், கம்பேரிசன் இஸ் மீனிங்லெஸ். ஆனால் கம்பேரிட்டிவ் ஸ்டடி இஸ் மேண்டேட்ரி. சரி, இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்டில் அதையும் இதே ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேஸில் சொல்கிறாங்க. ஃபார் ஆர்பிட்ரேஷன் ஆர் கன்சிலேஷன் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலேஷன் ஆக்ட் shall apply as if the proceedings for arbitration and conciliation was referred for settlement under the provision of the act. எந்தெந்த ப்ரொவிஷனில் ஆர்பிட்ரேஷன் கன்சிலேஷனில் வந்து சிபிசியில் 89 சொல்லியிருக்கிறது போல் செயல்படுத்த முடியுமோ அதெல்லாம் ப்ரொசீட் பண்ணலாம். டு லோக் அதாலத் the court shall refer the same to lok adalat in accordance with the provisions of subsection 1 of section 20 of Legal Services Authorities Act 1987, and all other provisions of the act shall apply in respect of the disputes or refer to the lok adalat. The pre-litigation சொல்லக்கூடிய மேட்டரை நம்மளால் மீடியேஷனுக்கு ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா இட் கேனாட் பி. ஏன்னா அங்கே அதுக்கான ஸ்கோப் இல்லை. ப்ரீ லிட்டிகேஷன் லீகல் எய்டுக்கு ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா லோக் அதாலத்தில் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 there is a chance. ஸோ இதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய சின்ன வித்தியாசம். Thirdly, for judicial settlement, the court shall refer the same to a suitable institution or a person. Such institution or person shall be deemed to be a lok adalat, and all the provisions of the Legal Services Authorities Act 1987 shall apply as if the dispute were referred to a lok adalat under the provision of that act. Legal Services Authorities Act 1987 enact பண்ணக்கூடிய சமயத்தில் இதெல்லாமே அதெல்லாம் தான் அதோட 1976 சிபிசியில் வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்டோட இம்பேக்ட் தான் இன்னமும் இந்த 1987 வர ஆக்டாக இருக்கட்டும், அது அப்புறம் வரக்கூடிய ஆர்பிட்ரேஷன் கன்சிலேஷன் ஆக்ட் 1996 இருக்கட்டும், 1999 சிபிசி அமெண்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் அதோட இம்பேக்ட் தான் அது வர்றதுக்கான காரணம். Fourthly, for mediation, the court shall effect a compromise between the parties and shall follow such procedure as may be prescribed. For settlement, for invoking settlement அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டை மட்டும் தீர்வு கண்டா போதுமா, அல்லது அதனால் வேறு யாருக்கெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கருத்தில் எடுத்துக்கிடணும். கோர்ட்டோட டைம் அதில் வேஸ்ட் ஆகாது, பார்ட்டிஸுக்கான எக்ஸ்பென்சஸ் அதில் கிடையாது, லிட்டிகேஷன் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது அதில் வராது. ஸோ இதை மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கிறதுனால அதையும் நமக்கு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஏடிஆர் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறது இந்த கேஸ்லால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கேஸ்லாம் பார்த்தா ஒரு 15 பக்கம் 20 பக்கம் 30 பக்கம் 36 பக்கம் இருக்கக்கூடியது. அதை சம்மரைஸ் பண்ணி தான் நம்ம இந்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஏடிஆர் ப்ராசஸ்னால் என்ன, நம்ம எத்தனை பேருக்கு வந்துட்டு மீடியேஷன்னா என்ன, லோக் அதாலத்னா என்ன, 89 செட்டில்மெண்ட் அவுட் ஆஃப் கோர்ட் எஸ்ஓசின்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். மீடியேஷனுங்கிறது வந்து மீடியேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்கிறாங்க இல்லையா, நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை ரெஃபர் பண்ணக்கூடிய இடம் மீடியேஷன். நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை லீகல் எய்டுக்கு ரெஃபர் பண்ணலாம். இதுவரைக்கும் நிலுவையில் வரலை, இதுவரைக்கும் வழக்கு தாக்கலே ஆகலை அப்படின்னா அந்த வழக்குகளை லீகல் எய்டுக்கு ரெஃபர் பண்ணலாம். கன்சிலியேஷன்னா என்ன அப்படின்னா ரெண்டு தரப்பினர்களும் ஒத்து எங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்வு காண ஒரு கன்சிலியேட்டாரை நியமனம் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் ஆஃப் கன்சிலியேட்டாருங்கிறது ஆர்பிட்ரேஷன் கன்சிலியேஷன் ஆக்டில் அதில் ஒரு லாங் ப்ராசஸ் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச இஷ்யூ எல்லாமே கொடுக்கல் வாங்கலில் உள்ள இஷ்யூ மட்டும்தான் நமக்கு தெரிகிறதுனால மீடியேஷன் கன்சிலியேஷன் ஆர்பிட்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இம்பேக்ட் நமக்கு தெரிகிறது இல்லை. க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி செயல்படக்கூடிய பிஸ்னஸில்
அவங்க லிட்டிகேஷனுக்காக கோர்ட்டில் வந்து காத்திருக்கிறத விரும்புறது இல்லை. அதனால தான் ஆர்பிட்ரேஷன் கன்சிலேஷன் ஆக்ட் 1996 ரொம்ப எஃபெக்டிவ் மேனரில் கொண்டு வந்து இன்னமும் அது எஃபெக்டிவ் மேனரில் செயல்பாட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஃபாரின் கண்ட்ரிஸ் இந்தியன் கண்ட்ரியோட கான்ட்ராக்ட், இந்தியாவில் இருக்கிறது ஃபாரினில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட். அப்போ பிளேஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே, ஒரு வழக்குன்னு ஒரு டிஸ்பியூட்டுன்னு வரக்கூடிய சமயத்தில் எங்கே வழக்கு தாக்கல் பண்ணுறது, எப்படி அதில் தீர்வு காண்றது, இந்த மாதிரி நிறைய குழப்பமான சூழ்நிலை வந்ததுனால தான் 96 ஆர்பிட்ரேஷன் கன்சிலேஷன் ஆக்டில் இன்னென்ன வகைகளில் அதில் தீர்வு கண்டுக்கிடலாம். ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட், டைம் இஸ் எசன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டும். டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் என்ன நோக்கத்துக்காக அந்த கான்ட்ராக்ட் நிறைவேற்றப்படுதோ அந்த நோக்கம் அதில் அல்டிமேட்டாக நிறைவேறணும். ஆஃபர், அக்செப்டன்ஸ், அக்ரிமெண்ட், ப்ராமிஸ் இதெல்லாம் வந்து நிறைவடைஞ்சு கன்சிடரேஷன் தான் அதில் அல்டிமேட் ரோல். அப்போ இதில் யாருக்கு எது கன்சிடரேஷன்? ரெண்டு பேருக்கு இடையில் ஏற்படுத்தக்கூடிய கான்ட்ராக்டில் கன்சிடரேஷன் இட் கேன் பி கைண்ட் ஆஃப் மணி ஆர் ஆப்ஜெக்ட் ஆர் ஆர்டிகிள், எப்படி வேணாலும் கன்சிடரேஷனுங்கிறது இருக்கலாம். இப்படி டிஸ்பியூட் வரக்கூடிய சமயத்தில் அது ஒரு பெரிஷபிள் கூட்ஸாக இருக்குது அப்படின்னா பல நாட்கள் வழக்கு நிலுவையில் இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அப்போ இமீடியட்டாக அதில் ஒரு டிஸ்போசல் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை மாதிரியான ஏடிஆர் சிஸ்டம்ங்கிறத நமக்கு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஏடிஆர் சிஸ்டத்தோட ப்ராசஸ் ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன், ஜுடிஷியல் செட்டில்மெண்ட் இன்க்ளூடிங் செட்டில்மெண்ட் த்ரூ லோக் அதாலத் அண்ட் மீடியேஷன். சொல்லுங்கள் சார். செக்ஷன் 89 என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு சிபிசியில் என்னென்ன நடைமுறை சொல்லியிருக்காங்களோ அதை நடைமுறைப்படுத்தியிருக்கணும். அஃப்கான் கேஸில் அதை நடைமுறைப்படுத்தலை. செகண்ட்லி, ஃபெயிலியர் டு இன்வோக் செக்ஷன் 89 ஷியோமோட்டோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ளீடிங்ஸ் அண்ட் கன்சிடரேஷன் இட் ஒன்லி ஆஃப்டர் அன் அப்ளிகேஷன் அண்டர் 89 வாஸ் ஃபைல்ட் ஆஸ் erroneous. A civil court exercising power under section 89 of civil procedure code cannot refer a suit to arbitration unless all the parties to the suit agree for such reference. All the parties அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் plaintiff as well as the defendant அதில் ஒருத்தருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த மேட்டரை ரெஃபர் பண்ணக்கூடாது. அது அப்படி டைல்யூட் ஆகி இன்றைக்கி உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அவங்களுக்குள்ள மேட்டர் அவங்க டிஸ்பியூட்டை செட்டில் பண்ணி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் திஸ் பெட்டிஷனர் மேட்டர் ஹாஸ் பின் செட்டில், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் திஸ் ரெஸ்பாண்டன்ட் மேட்டர் ஹாஸ் பின் செட்டில் அப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது டைல்யூட் ஆனதோட ஃபைனலி this appeal is allowed and the order of the trial court referring the matter arbitration and the order of the high court affirming the said reference are set aside. The trial court will now consider and decide upon non-adjudicatory ADR process. So headed by Jagannatha Rao. Section 100 and 107 இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிசைட்ஸ் செகண்ட் அப்பீலை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு கூடிய சமயத்தில் உதாரணத்துக்கு செக்ஷன் 100 செகண்ட் அப்பீல் சொல்லக்கூடியது ஆர்டர் 17 ரெஸ்ட்ரிக்டிங் அட்ஜாயின்மெண்ட் டு 3 times ஒன்லி. நீங்கள் சொன்னது சார் சொன்னது ரெஸ்ட்ரிக்டிங் அட்ஜாயின்மெண்ட் டு 3 times ஒன்லி. இட் சீக்ஸ் டு அபாலிஷ் செகண்ட் அப்பீல் இன் மணி சூட் வேர் த வேல்யூ டஸ் நாட் எக்ஸீட் 25,000. அப்போ 25,000 ரூபாய்க்கு மிகாமல் ஒரு சூட்டு இருக்குது அப்படின்னா அதில் செகண்ட் அப்பீல் வராது, மேண்டேட்ரி. பவர் ஆஃப் த கோர்ட் டு எக்ஸ்டெண்ட் த டைம் ப்ரிஸ்கிரைப்ட் இன் கோர்ஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 30 days within the period of 30 days. அதுக்கு முன்பாக எந்த விதமான ஸ்ட்ரீம் லைனும் எந்த விதமான டைம் லிமிட்டும் இல்லாமல் இருந்தது. செக்ஷன் 100A ஆஃப் சிபிசி இது 2002 அமெண்ட்மெண்ட்டில் நமக்கு இன்கார்பரேட் பண்ணுறாங்க. அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையில் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை ரிப்பீல் பண்ணுவாங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவாங்க, புதுசாக இருக்கக்கூடிய ப்ரொவிஷனை இன்செர்ட் பண்ணுவாங்க. அமெண்ட்மெண்ட்டுங்கிறது அந்த அடிப்படையில் தான் நடக்கும். புதுசாக என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, செக்ஷன் 100A no further appeal in certain cases notwithstanding anything contained in any letters, patent or any high court or any instrument having the force of law or in any other law for the time being in force, where the appeal from an original or appellate degree or order is
heard and decided by single judge of a high court, no further appeal shall lie from the judgment and degree of such single judge. எந்தெந்த மேட்டரில் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, the money value does not exceed 25,000 அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் செகண்ட் அப்பீல் will not maintainable. 102 no second appeal in certain cases, no second appeal shall lie from any degree when the subject matter of the original suit is recovery of money not exceeding 25,000 rupees. அப்போ 102 தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. செக்ஷன் 100 ஆஃப் சிபிசி டீல்ஸ் வித் செகண்ட் அப்பீல், சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லானா என்ன, எப்போ வந்து செகண்ட் அப்பீல் மெயின்டைனபிள்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 102 பொறுத்த வரைக்கும் the money values does not exceed 25,000 na second appeal is not maintainable. Order 6லையும் அதே மாதிரி amendment of pleadingsலையும் 2002 amendmentல ஒரு மேஜர் இம்பேக்ட் இருக்கு. ஆர்டர் 6 இதுதான் நமக்கு இப்போ நிறைய சிஆர்பியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். Amendment can made at any stage அப்படிங்கிறதுல the court may at any stage of the proceedings allow either party to alter or amend his pleadings. Amendment of plaint தெரியும், amendment of written statement maintainable. Amendment of written statement maintainable தான். அதுதான் இங்கே parties to the pleadings in such manner and on such terms as may be just, and all such amendment shall be made as may be necessary for the purpose of determining the real question in controversy between the parties. Dispute between the parties வந்துட்டு டிசைட் பண்ணுறதுக்கு தெளிவில்லாமல் இருந்து அந்த சூட்டை ப்ரொசீட் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. அதனால் அந்த சூட்டை ஃபைனாலிட்டி ரீச் பண்ணுறதுக்கு அமெண்ட்மெண்ட் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி சொன்னால் இட் கேன் பி டன் அட் எனி டைம் அப்படிங்கிறத அதில் சொல்கிறாங்க. Finally, unless the court comes to conclusion that in spite of the diligence the party could not have raised the matter before the commencement of trial, failure to amendment after the commencement of trial. If a party who has obtained an order for leave to amend does not amend accordingly within the time limited for that purpose, or if no time is thereby limited within 14 days from the date of the order. இதில் நான் எதை சொல்ல வரேன்னா, ஆர்டர் 7 ரூல் 1ல் பிளைண்ட்டை ஃபைல் பண்ணி, ஆர்டர் 8 ரூல் 1ல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணி, ஆர்டர் 14 இன்வோக் பண்ணி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணி, அப்போ தான் நமக்கு தெரிய வருது நம்ம போட்ட வழக்கில் நம்மளோட தபசில் விபரம் தப்பு. ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளைண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி, எந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து நான் அமெண்ட்மெண்ட் கேட்கணும், எந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து நான் ரிலீஃப் கேட்கணும், அந்த ப்ராப்பர்ட்டியை நான் பிளைண்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய சர்வே நம்பர் இல்லை. உதாரணத்துக்கு சர்வே நம்பரில் தப்பு, டிஃபெண்டன்ட் சொல்கிறாரு அவர் சொல்லியிருக்கக்கூடிய சர்வே நம்பர் இன்னொருத்தருக்கு பாத்தியப்பட்டது, இந்த சர்வே நம்பர் தான் சரியானது, நான் இதை திருத்தாமலே அந்த சூட்டு முடிவுக்கு வந்து யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அப்போது சூட்டில் டிகிரி எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ராங் சர்வே நம்பர். அப்போ அந்த ராங் சர்வே நம்பரை ரெக்டிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஆஸ் அ பிளைண்டிஃப் ஐ ஹாவ் டியூட்டி டு affirm the case. அப்போ நான் தான் அதை திருத்தணும். the person who affirms the case has to prove the case. burden of proof எனக்கு தான் இருக்குது. அதுவும் என்னோட நாலேஜுக்கு அவங்க கொண்டு வந்ததுனால மேண்டேட்ரியாக நான் அதை இமீடியட்டாக ஆன் டைமில் நான் திருத்தணும். இங்கே இந்த 2002 அமெண்ட்மெண்ட்டில் அதுதான் அல்டிமேட், ஆன் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளைண்ட் அலவுட் ஏபிசி டு கேரி அவுட் த அமெண்ட்மெண்ட் அண்ட் ஏபிசி, இதுதான் ஒரு ஸ்டேஜ். ஸ்டேஜஸ் ஆஃப் சூட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஹைரார்கி ஆஃப் கோர்ட் மாதிரி ஸ்டேஜஸ் ஆஃப் சூட்டு எப்பப்போ என்னென்ன ஸ்டேஜ் வரும், பிளைண்ட்டு, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு, சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ், இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் வரும். பிளைண்ட்டு ஃபைல் பண்ணோன்னே சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ், ஆஃப்டர் ரிசீவிங் த நோட்டீஸ் வந்து அப்பியரன்ஸ் அண்ட் நான் அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், கான்சிக்வன்சஸ் தேர் டு அப்பியர் ஆனதுக்கப்புறம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், ஆஃப்டர் ரிசீவிங் த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் there is a duty to the court to frame issues to the adjudication. அந்த இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் வருது. இங்கே அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட் அலவுடு, எஸ் வந்து யூ கேன் கேரி அவுட் த கரெக்ட் சர்வே நம்பர் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. நம்ம ஹைகோர்ட்டில் இன்ஹரண்ட் பவர் இருக்கிறதுனால ஷூமோட்டோவாக பார்ட்டி இம்ப்ளீட் பண்ணிடுறாங்க, ஷூமோட்டோவாக அமெண்ட்மெண்ட் வந்து கேரி அவுட் பண்ணிடுறாங்க. அதுவே ட்ரையல் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்னது, பிளைண்ட்டை பிளாக் இங்க்டோ ப்ளூ இங்க்டோ நம்ம கரெக்ட் பண்ணுவோம், கையெழுத்து போடுவோம், எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆனால் அந்த
டு கேரி அவுட் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஏபிசிங்கிறத மட்டும் கண்டிப்பாக ரெட்டிங்ட்டு தான் பண்ணணும். இது ரூல். அப்போது அந்த டு கேரி அவுட் த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக நம்ம தாக்கல் பண்ணியிருக்கக்கூடிய பிளெயிண்ட்டில் எந்த அமெண்ட்மெண்ட் நம்ம கேட்டிருக்கோமோ அந்த அமெண்ட்மெண்ட் வந்து எலுசிடேட் பண்ணணும். அப்போ தான் அது கேரி அவுட் ஆகி அமெண்டட் பிளெயிண்ட் அப்படிங்கிறது வரும். இல்லை அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக என்ன இருந்துச்சோ அதுதான் இருக்கும். அப்போ அட்ஜுடிகேஷனில் அது தீர்வாகாது. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் பேரா நம்பர் 6 டீல்ஸ் வித் சர்வே நம்பர். பேரா நம்பர் 6A, திஸ் இஸ் த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட் டு பி கேரி அவுட்டட் அப்படின்னு இருக்கும். அந்த கேரி அவுட் பண்ணுறதுக்கு இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணணும். அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணுறதுக்காக நான் வருஷ கணக்கில் அந்த வழக்கை நிலுவையில் வைக்க முடியாது. இந்த 2002 அமெண்ட்மெண்ட்டில் இதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வி கண்டிப்பாக ப்ரிலிமினரி எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், டு கேரி அவுட் த அமெண்ட்மெண்ட் அண்ட் டு கேரி அவுட் த அமெண்ட்மெண்ட் இன் பிளெயிண்ட், how many days granted to the party, or within the period of dash days the amendment can be carry outed. கண்டிப்பாக இந்த கேள்வி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது தெரியாமலே இன்றைக்கும் வந்துட்டு முன்சிஃப் கோர்ட்டில் டு கேரி அவுட் த அமெண்ட்மெண்ட் அண்ட் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மாத கணக்கில் வழக்கு நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக இந்த 2002 அமெண்ட்மெண்ட்டில் இதை சொல்கிறாங்க. டு கேரி அவுட் த அமெண்ட்மெண்ட் அண்ட் ஏபிசிங்கிறது விதின் த பீரியட் ஆஃப் 14 days. அந்த விதின் த பீரியட் ஆஃப் 14 daysங்கிறத எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கேள்வியாக இருக்கும். ஆர்டர் 7ல் இட் வாஸ் எக்ஸ்பிளைன்ட். ஆர்டர் 6. If a party who has obtained an order for leave to amend does not amend accordingly within the time limited for that purpose by the order, or if no time is thereby limited, then within 14 days from the date of the or he shall not be permitted to amend after the expiration of such a limited time as aforesaid, or of such of 14 days as the case may be, unless the time is extended by the court. இப்போ அமெண்ட்மெண்ட்டுக்கு நமக்கு பெர்மிஷன் கொடுத்து அந்த அமெண்ட்மெண்ட்டை 14 daysல கேரி அவுட் பண்ணலைன்னா நமக்கு என்ன ரெமெடி இருக்குது? அதுவும் அதிலே சொல்கிறாங்க. அமெண்ட்மெண்ட்டை கேரி அவுட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் தான்? 14 days தான். அந்த 14 daysல அமெண்ட்மெண்ட் கேரி அவுட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கோப்பு செக்ஷன் காஸ்ட் பே பண்ணுறதுக்கு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. காஸ்ட் பே பண்ணலை, நமக்கு நாலேஜில் வருது. ஆன் ஆர் பிஃபோர்னு ஒரு டேட்டு போட்டிருக்காங்க, சப்சிக்வெண்ட்டாக ஹியரிங் வருது. அப்போ அந்த டைமில் அவ்வளோதான். எல்லாத்துக்குமே ரெமெடி உண்டு. உபிஜஸ் இபி ரெமெடியம், வேர் தேர் இஸ் அ ரைட் ரெமெடி. இங்கேயும் அதே தான். 2002 அமெண்ட்மெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் ஆஃப் பிளெயின்ட்டோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டோ டு கேரி அவுட் த சேம் 14 days டைம் ஃபிக்ஸ்டு. அந்த 14 days டைமில் நம்ம செய்யலைன்னா there is a exception clause. Only by leave of court we can file extension of time under section by invoking section 148 of CPC. 148 invoke பண்ணி extension of time to carry out the amendment and APC, further time may be granted. ஸோ அதில் நமக்கு அதில் ரெமெடி இருக்கு. சொல்லுங்கள் சார். புரியல. இது லிட்டிகேஷன் பிட்வீன் த பார்ட்டிஸ், அது லிட்டிகேஷன் பிட்வீன் த ஸ்டேட் அப்படி எடுத்துக்கலாம். அதாவது ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறது வந்து தரப்பினர்களோட வேலை இல்லை. தீர்வு கிடைக்க வேண்டியது தரப்பினர்களுக்கு. தரப்பினரோட பரிகாரத்தில் திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா அதை நம்ம தான் இன்வோக் பண்ணணும். ஸோ அது ஆர்டர் 6லேயும் ஆர்டர் ரூல் 17லேயும் நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிட்வீன் த பார்ட்டிஸ் தானே லிட்டிகேஷனே. ஸ்டேட் ஆக்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அதுக்கு அதிகாரம் இருக்கக்கூடியது ஸ்டாச்சுட்டரி பாடி, அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட கருத்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு அதன் பிற்பாடு தான் அந்த அமெண்ட்மெண்ட் வந்து நடைமுறைப்படுத்துகிறேன். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ப்ளீஸ். "14 days from the date of order" அப்படின்னு சொல்லிடுறாங்க.
டு கேரி அவுட் த அமெண்ட்மெண்ட் அண்ட் ஏபிசி அப்படிங்கிறது தான் ஆர்டர் டேட்டட். இது வந்து டாக்கெட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். டு கேரி அவுட் த அமெண்ட்மெண்ட் அண்ட் ஏபிசி, அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபைல்டு. அடுத்த ஸ்டேஜ் என்ன வரும்? கவுண்டர் பை த ரெஸ்பாண்டன்ட், கவுண்டர் ஃபைல்டு, ஹியர்டு ஃபார் ஆர்டர்ஸ். அப்படி தானே ஆக்சுவலாக வரக்கூடியது. இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷனில் அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண உடனே ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட வந்து கான்சிக்வன்சியல் அமெண்ட்மெண்ட், இல்லை இந்த அமெண்ட்மெண்ட் வந்துட்டுனா சூட்டோட நேச்சரே மாறிடும், ஃபர்தர் லிட்டிகேஷன் ஆயிரும், நம்பர் ஆஃப் லிட்டிகேஷன், மல்டிபிள் லிட்டிகேஷன், அதனால் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் டு ஃபில் அப் த லேக்கூனாஸ், இதெல்லாம் நம்ம அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷனில் எடுக்கக்கூடிய டிஃபென்ஸ். ஏற்கனவே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இப்போ அந்த தப்பை மறைக்கிறதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன் போடுறாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் அப்ளிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் சூட்டோட என்டையர் ஸ்ட்ரக்சரும் மாறிடும். அதை பண்ணக்கூடாது. கேசவானந்த பாரதியில் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனலாக மாறக்கூடாது, அதனால் அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்த மாதிரி ஒரு பிளைண்ட்டில் இந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம வந்து அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக பேசிக் ஸ்ட்ரக்சர், அந்த பிளைண்ட்டோட ஸ்ட்ரக்சரே மாறிடும். வாரிசு சேர்க்கணும், அது கான்சிக்வன்சியல் அமெண்ட்மெண்ட், கண்டிப்பாக சேர்த்துக்கிடலாம். பிளைண்ட்டில் இருக்கக்கூடிய ஷெடியூல் ப்ராப்பர்ட்டியோட டிஸ்கிரிப்ஷனே மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஸ்ட்ரக்சர், என்டையர் ஸ்ட்ரக்சரை மாற்றிருங்கிறதுனால அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. So after filing interlocutory application for filing counter, after receiving counter posted for enquiry, arguments வராது, enquiry, enquiry கேட்டதுக்கப்புறம் for orders, after the pronouncement of order என்ன பண்ணுவாங்க? amendment application allowed, amendment application dismissed, amendment application dismissedனா அதை எடுத்துட்டு order 43க்கு கீழே appealable order அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. appealable order, அந்த appealable orderல அதை சிஎம்ஏ, சிவில் மிஸ்லேனியஸ் அப்ளிகேஷனாக அங்கே இன்வோக் பண்ணுவோம். அதுவே சிவில் மிஸ்லேனியஸ் அப்பீலில் வரலை, ஆர்டர் 43 கிளாஸிஃபிகேஷனுக்கு கீழே வரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இட் கம்ஸ் அண்டர் த ரிவிஷன் கோட். அப்போ அது ரிவிஷனில் வரும். அந்த மாதிரி வரும்போது ஆர்டர் பாஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் டு கேரி அவுட் த அமெண்ட்மெண்ட் அண்ட் ஏபிசி அப்படின்னு ஒரு டேட்டில் ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க. 22/6/2023 ஆர்டர் பாஸ்ட். அதிலிருந்து 14 days, அதில் ஆன் ஆர் பிஃபோர்னு டேட்டு ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதை யாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. 90 daysல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டாச்சூட்டில் இருக்கக்கூடியது. 90 daysல ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறது இல்லை. ஃபஸ்ட்டு ஹியரிங்கில் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு சூட்டில் ப்ரொவிஷன் இருக்குது, யாரும் அதை இன்வோக் பண்ணுறது இல்லை. அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சென்ஸில் எந்த ப்ரொவிஷனுமே இன்வோக் பண்ணுறது இல்லை. அதனால் ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆர்டர் தான் அந்த 14 days முடிகிறதுக்கு முன்பாக தான் 148 நம்ம ஃபைல் பண்ணணும். நாளையோட 14 days முடியுது அப்படின்னா இன்றைக்கி தான் ஃபைல் பண்ணணும். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 14 daysல வந்து 148 நம்ம இன்வோக் பண்ண முடியாது. அதையும் டைல்யூட் பண்ணி 148 இன்வோக் பண்ணி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைமை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடியது. சார் கேட்டிங்க. அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது டு கிவ் ஃபேர் ஜஸ்டிஸ், எனி அமெண்ட்மெண்ட் கேன் பி மேட் ஒன்லி வித் த லீவ் ஆஃப் கோர்ட். கோர்ட்டோட அனுமதியின் பேரில் ஏற்கனவே தாக்கலாக இருக்கக்கூடிய பெயிண்ட்லேயோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லேயோ எந்த போர்ஷன் வேணாலும் அதை திருத்தி அமைச்சுக்கிடலாம். நம்ம திருத்தி கேட்குறது நம்மளோட உரிமை, திருத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறதும் கொடுக்காததும் கோர்ட்டோட அதிகாரம். அதனால் எதில் வேணாலும் கரெக்ஷன் கேரி அவுட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்காக தான் சர்வே நம்பர் அப்படிங்கிறத சொன்னோம். இறந்து போன தரப்பினரோட வாரிசுகளை சேர்க்குறதுங்கிறது கான்சிக்வன்ஸில் உள்ளது, அது கட்டாயமாக செய்யக்கூடியது. அதில் பெருசாக அப்ஜெக்ட் பண்ண முடியாது. அதில் எப்போ அப்ஜெக்ட் பண்ணுவாங்க? 4 வாரிசு இருக்குது, 2 பேரை சப்ரஸ் பண்ணி 2 பேர் தான் வராங்க, அதில் அப்ஜெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதில் அதை பெர்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடியது. வேறு கண்டிப்பாக இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன். சரி, அதே மாதிரி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு டைம் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆர்டர் 8 பொறுத்த வரைக்கும் ஃபார் ஃபைலிங் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், 6 மாதம், வருஷ கணக்கில் இருந்திருக்கு. அதை மாதிரியான வழக்குகளை டிடெக்ட் பண்ணி அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் 8 ரூலை பொறுத்த வரைக்கும் த டிஃபெண்டன்ட் ஷால் விதின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் சமன்ஸ். நம்ம லாஸ்ட் அக்கேஷன் நம்ம பார்த்தோம், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 30 daysக்கும் 1 monthக்கும் என்ன வித்தியாசம்? 30 daysக்கும் 1 monthக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்டாச்சுட்டரி பீரியட் 30 daysல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும்.
நோட்டீஸ் இஷ்யூ பண்ணக்கூடிய சமயத்தில் 15 days டைமுங்கிறது அதில் கொடுக்கணும். அதுதான் காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கான டியூரேஷன். அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் 15 daysல வித்தின் த பீரியட் ஆஃப் 1 monthல கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணணும். இதுதான் நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்டில் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே சிபிசி அமெண்ட்மெண்ட்டில் 2002 என்ன சொல்கிறாங்கன்னா, பிளைண்ட்டு ஃபைல் பண்ணி அது எப்போ நம்மளோட நாலேஜில் வருதோ, சம்மன்ஸ் ரிசீவ்டு ஃபஸ்ட்டு ஹியரிங் டேட்லேருந்து வித்தின் த பீரியட் ஆஃப் 30 days நம்மளோட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், நம்மளோட அப்ஜெக்ஷனை அங்கே சப்மிட் பண்ணணும். அதை செய்ய தவறணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் அப் டு 90 days. அதுக்கு மேலே எந்த சூழ்நிலையிலையும் டைம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வக்காலத்து ஃபைல்டு சோன்ஸோ அப்பியர்டு ஆன் பிகாஃப் ஆஃப் த டிஃபெண்டன்ட் ஃபார் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஒரு டேட்டு, அடுத்த ஒரு டேட்டு ஃபார் ஃபைலிங் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஒரு டேட்டு, அடுத்தது ஃபார் ஃபைலிங் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் சான்ஸ், எங்கே 60 நாள் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறது அர்த்தம், அப்பவும் ஃபைல் பண்ணல, ஃபார் ஃபைலிங் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் நோ ஃபர்தர் அட்ஜாயின்மெண்ட், இதுக்கப்புறம் இதில் அட்ஜாயின்மெண்ட்டே கிடையாது. ஸோ 90 days கம்ப்ளீட்டட். டிஃபெண்டன்ட் கால்ட் ஆப்சன்ட், ஃபெயில் டு ஃபைல் இஸ் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், கால்ட் ஆப்சன்ட் செட் எக்ஸ் பார்ட்டி ஃபார் எக்ஸ் பார்ட்டி எவிடன்ஸ். அப்போ தான் அங்கே ஆர்டர் 9 ரூல் 7. இது வந்து ஆர்டர் 9 ரூல் 7ங்கிறது வெறும் எக்ஸ் பார்ட்டி ஆர்டர். அப்பவும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணாமல் பிளைண்ட்டி ஃபிட்னஸ் பாக்ஸ்க்கு வந்து அவரோட எக்ஸிபிட் எல்லாம் மார்க் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எக்ஸ் பார்ட்டி டிகிரி. இந்த டியூரேஷனில் இந்த கேப்பில் இருக்கக்கூடியது ஆர்டர் 9 ரூல் 7, ஆர்டர் 9 ரூல் 13. ஃபைனாலிட்டி ரீச் ஆகிட்டுன்னா ஆர்டர் 9 ரூல் 13, ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா ஆர்டர் 9 ரூல் 7. அப்போ இங்கே ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அப்போ 30 days அப்படிங்கிறது அதில் ஃபஸ்ட் அல்டிமேட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய டைம். Secondly, a document which ought to be produced in court by the defendant under this rule but did not so produced shall not with the leave of the court be received in evidence on his behalf at the hearing of the suit. பிளைண்ட்டோட ஆர்டர் 14 ரூல் 1ல் என்னென்ன டாக்குமெண்ட் பிளைண்டிஃபோட டாக்குமெண்ட் இருக்கோ அது எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். அது பிளைண்டிஃப் தரப்பில் இருக்கக்கூடிய வைல் ஃபைலிங் த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. ஏன்னா நமக்கு அங்கே பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இல்லை, அவர் தான் வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அவருக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னா வைல் ஃபைலிங் த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யார்ட்டையும் கேட்கணுங்கிறதுல ஆர்டர் 8 ரூல் 3ல் நம்ம சப்மிட் பண்ணிடலாம். ஆஃப்டர் ஃபைலிங் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ் வைல் கமான்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல்னு வருதுன்னா அந்த டைமில் நம்ம வந்து டாக்குமெண்ட் கொடுத்தோம்னா அது ஒன்லி வித் த லீவ் ஆஃப் த கோர்ட் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணணும். எப்போ கொடுத்தாலும் டாக்குமெண்ட் ரிசீவ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அந்த ப்ரொசீஜர் அதில் கொண்டு வராங்க. அப்பீல் ஸ்டேஜில் ஆர்டர் 41 ரூல் 27ல் இதே மாதிரி எக்ஸப்ஷனல் கிளாஸில் டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர்டர் 41 ரூல் 27 அதுவும் இதே மாதிரி தான். அல்ல அதுதான் இப்போ அப்பீலுங்கிறது வந்து ஆஸ் மேட்டர் ஆஃப் ரைட்டாக கண்டினியூஷன் ஆஃப் த சூட்டு. இந்த சூட்டை டிசைட் பண்ணும்போது இந்தந்த டாக்குமெண்ட் கொடுத்துருக்கணும், இந்த டாக்குமெண்ட் கொடுக்கல. எங்கள் ஃபாதர் வந்து பாஸ்ட் அவே இன் இயர் ஆஃப் 2012க்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக வி கேம் டு நோ தட் அந்த சொத்து சம்பந்தமான ஆவணங்கள் எல்லாம் வீட்டில் இருக்குது, ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது. இந்த கேஸை டிசைட் பண்ணுறதுக்கு இந்த ஆவணங்கள்லாம் ரொம்ப வைட்டலாக ரோல் ப்ளே பண்ணும். அதனால் இந்த டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கோங்க இதை டிசைட் பண்ணுறதுக்கு. ஒரு வில் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே, டிசைர் ஆஃப் த டெஸ்டேட்டார், அவர் ஒரு உயில் ஆவணத்தை ஏற்படுத்தியிருக்காரு, அது பதிவு பண்ணியிருக்காரு, அதில் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறவங்களுக்கு இவர் இறந்து போன தகவல் தெரியல, அவர் இறந்து போனதுக்கப்புறம் தான் அந்த உயில் நடைமுறைக்கு வரும். அந்த உயில் இருக்கிறதே இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிய வந்திருக்கு. பிரச்சனையே வந்து என்னென்னா இந்த சொத்து யாருக்கு போய் சேரணும், ஏ என்பவரின் சொத்து பிகா சிகா அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. 2 பேரும் எனக்கு பங்குண்டு உனக்கு பங்குண்டுன்னு சண்டை போட்டு ஒரு லிட்டிகேஷன் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு ரெஜிஸ்டர்டு வில் இருக்குது, மேண்டேட்ரியாக பில்லை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறது கட்டாயம் இல்லை. அதே சமயத்தில் ரெஜிஸ்டர்டு வில் இருக்குது, அப்போ அதோட வேலிடிட்டி எஃபெக்டிவ்னஸில் இருக்குது. அந்த ரெஜிஸ்டர்டு வில்லை பேஸ் பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்தில் ப்ராப்பர்ட்டி ஷால் கோஸ் டு சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பி வந்து கிளைம் பண்ணியிருப்பார், இந்த சொத்து வந்து எங்கள் அப்பாவோட சொத்து, அதனால் எனக்கு இதில் பாதி வேணும். இப்போ இந்த வில்லு வந்து இந்த சூட்டோட கன்க்ளூஷனுக்கு ஒரு ப்ரைம் டாக்குமெண்ட்டாக அமைஞ்சிருச்சு. அப்போ நான் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறேன். இந்த பாருங்கள், நான் அந்த வழக்கில் சி டிஃபெண்டன்ட்டு, என் தரப்பில் நான் அந்த ஆவணத்தை தாக்கல் பண்ணுறேன். இந்த ஆவணம் வந்து இந்த வழக்கோட முடிவுக்கு ஒரு உகந்த ஆவணமாக இருக்கும், நல்ல ஒரு அட்ஜுடிகேஷனுக்கு இது உகந்த ஆவணமாக இருக்கும். அப்போ கோர்ட் வந்து இல்லை நான் இதை ரிசீவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னால் அந்த லிட்டிகேஷன் இன்னும் ப்ரொலாங் ஆகிட்டே இருக்கும், அதில் ஃபேர் ஜஸ்டிஸுங்கிறது வராது.
வில் அப்படின்னாலே டிசைர் ஆஃப் த பர்சன், அவரோட விருப்பமே இந்த ப்ராப்பர்ட்டி ஷால் கோஸ் டு சி அப்படின்னு இருக்கும்போது பிக்கு அங்கே ரைட்டே கிடையாது. அதே வில்லில் எழுதியிருக்காரு இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஷால் கோஸ் டு பி, அப்போ அவர் அதை தான் ரைட்டு கிளைம் பண்ண முடியுமே தவிர சியோட ப்ராப்பர்ட்டியில் ரைட் கிளைம் பண்ண முடியாது. அதை தான் வந்து ஆர்டர் 8 ரூல் 3A சப்சிக்வெண்ட்டாக லிட்டிகேஷனில் வாங்கிடலாம். அது அப்பலேட் ஸ்டேஜ்லையும் வாங்கிடலாம், ஸ்பெஷல் அப்பீல் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சமயத்துலையுமே அதை சப்ஜெக்ட் டு ப்ரூஃப் அண்ட் ரெலவன்சி அதை ரிசீவ் பண்ணிக்கிடலாம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சார்பாகவும் நமது சங்கத்தின் சார்பாகவும் நன்றியினை சுரேஷ் மாணிக்கம் சாருக்கு தெரிவித்து சின்ன நினைவு பரிசினை வழங்குகிறேன். அப்புறம் முக்கியமாக வந்து டெய்லி அந்த 8 வாரத்துக்கு நம்ம கிளாஸு டெய்லி கொண்டு போகிற மாதிரி ஏற்கனவே பேசியிருக்கோம். நீங்களாம் வர்றதுனால தான் அது சாத்தியமாகுது. லாஸ்ட்டு 3 வீக்ஸ் மட்டும் சாட்டர்டே நம்ம வச்சுருவோம் அப்படின்ற ஐடியா பண்ணியிருந்தேன். இப்போ வர்ற 22/7 சனிக்கிழமை நீங்கள் எல்லாருமே வரணும். என்ன வேலை இருந்தாலும் விட்டுருங்க, கண்டிப்பாக வாங்க. உங்களுக்காகத்தான் அந்த காலையில் 10லேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும், நான் 4:15 வரைக்கும். மதியம் சாப்பாடு நம்மளே இங்கே ஏற்பாடு பண்ணிடுறோம். அதனால் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க தயவு செஞ்சு. அன்றைக்கி காலையில் வந்து ஐபிசி வந்து நம்ம ரிட்டையர்டு பிரின்ஸ்பால் தங்கப்பாண்டியன் சார் எங்களுக்கு வகுப்பு நடத்தினவர், அவ்வளோ அழகாக நடத்துவார். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்கிறேன், சரிங்களா? அவ்வளோ அழகாக இருக்கும் அவருடைய வகுப்பு வந்து. அதே மாதிரி ஆஃப்டர் லன்ச் வந்து சிபிசி வந்து நம்ம மகேஷ் பாபு சார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாலும் கூட, எக்ஸாம் எழுதலைனாலும் கூட அவங்கள வர சொல்லுங்கள். அந்த ஒரு நாள் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு பேரை பதிவு பண்ணி வச்சுருங்க. ஏன்னா சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறதுனால வந்து அன்றைக்கி நம்ம வெளியே சொல்லி கொண்டு வர சொல்லணும். பதிவு பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வசதியாக இருக்கும். உங்களுடைய ஆதரவுனால தான் வந்து இது சிறப்பாக கொண்டு போக முடியுது. அதனால் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.